ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். நம்ம சீரீஸோட 23வது எபிசோட்ல என்ன ஆக போகுது அப்படின்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல பயங்கரமா குடிச்சிட்டு இருந்த ஷீச்சிய வைஷா ஒரு வழியா கண்ட்ரோல் பண்ணி தூங்க வச்சிட்டு இருந்தா. அதோட தான் முடிஞ்சுது. இந்த எபிசோட்ல ஷீச்சிக்கு நெத்தியில ஒரு கிஸ் பண்ண ஷீச்சி சிரிக்க ஆரம்பிக்கிறா. அப்ப நீ இன்னும் தூங்கலையா அப்படின்னு வைஷா கேட்க, ஷீச்சி போதையிலேயே எனக்கு நீங்க முத்தம் கொடுத்துருக்கீங்கன்னா என் மேல கோபம் இல்லைன்னு தானே அர்த்தம் அப்படின்னு கேட்டு சமாதானப்படுத்திட்டு இருக்கா. வைஷாவை அப்படியே கூடவே தலைய சாச்சு கட்டில படுத்துக்கிறான். ஷீச்சி இருக்கிற போதில என்ன பண்றோம்னு தெரியாம வைஷாவுக்கு நேரா கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்றா. வைஷாவே ஷாக் ஆயிட்டு அமைதியா பாத்துட்டு இருக்கான். அப்படியே அவ கைய புடிச்சிட்டே அப்படியே தூங்கி போயிடுறான். அடுத்த நாள் காலை ஆகுது. ஏஞ்சு பாக்குறான், ஷீச்சி பக்கத்துலயே பெட்ல படுத்துட்டு இருக்கா. யோசிச்சு பாத்துட்டு ஒருவேளை நம்ம கண்டதெல்லாம் கனவா இருக்குமோ அப்படின்னு வைஷாவே கன்ஃபியூஸ் ஆயிடுறான். சரி கனவுதான் போல, அவள் நமக்கு முத்தமே குடுக்கல அப்படின்னு அவன் யோசிச்சுட்டு இருக்கும் போதே ஷீச்சி ஏஞ்சிடுறா. டக்குனு ஏஞ்சு உட்காந்துட்டு அம்மா என்ன நடந்துச்சு நேத்து அப்படின்னு அவ ஸ்டார்டிங்ல இருந்து கேட்க ஆரம்பிக்க, இதுக்கு மேல நீ குடிக்க கூடாது புரியுதா அப்படின்னு வைஷா சொல்றான். வைஷாவோட கழுத்துல எல்லாம் கீறி இருக்குல்ல, அந்த ராட்டினத்தை வச்சு அவ கீறினால, அந்த காத்தாடி வச்சு அவ கீறினால, அதை பார்த்துட்டு ஐயோ இதையும் நானா பண்ண அப்படின்னு கேட்க, குடிக்க கூடாதுன்னு சொன்ன அவ்வளவுதான் அப்படின்னு வைஷா அங்க இருந்து போயிடுறான். வைஷா தளபதிங்களோட ஊர்வலம் போயிட்டு இருக்கும் போது தளபதிங்க கழுத்துல கீறி இருக்கிறதெல்லாம் பாத்துடுறாங்க. அதுப்பா ஒரு பூனைக்குட்டி கீறிடுச்சு அப்படின்னு சமாளிச்சுட்டு இருக்கான். இங்க நம்ம ஷீச்சி கிட்ட பப்ளி வரா. அன்னைக்கு எனக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்தால தளபதி, அவனுக்கு நான் ரிட்டர்ன் கிஃப்ட் ஏதாவது கொடுக்கணும், அதனால நான் அவனை யோசிச்சுட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹார்ட் ப்ரொடெக்டர் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அதை நம்ம கவசத்தை மேல வச்சுட்டா சண்டை அப்போ ஹார்ட்டை காப்பாத்துமா, அந்த மாதிரி நான் அவனை ரெடி பண்ணிருக்கேன், இது பாருங்களேன் அப்படின்னு பல்ல காட்ட ஷீச்சி சிரிக்கிறா. ஓ இது கியூட்டா தான் இருக்கும் இந்த ஐடியா, நல்ல பிராக்டிக்கலான கிஃப்ட் தான் அப்படின்னு. ஆனா அது பார்க்க ரொம்ப சுமாரா இருக்கு, கொஞ்சம் நல்லதா வாங்கணும், நீங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு பப்ளி சொல்ல, நான் வாங்கி தரேன் அப்படின்னு ஷீச்சி சொல்லிடுறா. ரெண்டு பேரும் கடைக்கு போயிடுறாங்க. வைஷாவு மறுபடியும் வீட்டுக்கு வரான். அங்க அந்த லேடி தான் இருக்காங்க. கடத்தெருவுக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொன்னதும் வைஷா ஓரமா போய் உட்காந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஷீச்சி வேலைக்கார பொண்ணோட வரா. டேபிள்ல அந்த பாக்ஸ வைக்கிறா. வச்சதுமே என்ன நீங்க இன்னைக்கு இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டீங்க, நான் போயிட்டு சாப்பாடு ரெடி ஆயிடுச்சான்னு பாத்துட்டு வரேன் அப்படின்னு ஷீச்சி அங்க இருந்து கிளம்பி போக, வைஷா அந்த டேபிள்ல இருக்கிற பாக்ஸ பாத்துடுறான். உள்ள ஓபன் பண்றான். கடத்தெருவுல போயிட்டு தளபதிக்காக வாங்கிட்டு வந்து அந்த கிஃப்ட் இருக்கு. அதை பார்த்ததுமே வைஷா தனக்காக வாங்கிட்டு வந்ததுன்னு தப்பா நினைச்சுக்கிறான். நல்ல பல்ல காட்டிக்கிட்டே ஷீச்சி கொடுக்கும் போது சர்ப்ரைஸ் ஆகணும் அப்படின்னு உட்காந்துட்டு இருக்க. ஷீச்சி அங்க வரா. இப்பதான் சாப்பாடு சொல்லிருக்கேன், அப்புறம் உங்களுக்கு வேற என்ன வேலை அப்படின்னு கேட்க, வைஷா நீ ஏதாவது செய்யணும்னு வச்சிட்டு இருப்ப, என்னது அப்படின்னு கேக்குறான். ஷீச்சி இல்லையே அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, இன்விடேஷன் எழுதணும்னு ஆசைப்பட்டேன், நான் உட்காந்து இன்விடேஷன் எழுதுறேன் அப்படின்னு எழுதிட்டு இருக்கா. வைஷா சரி சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் கொடுக்க போறா போல அப்படின்னு நான் போய் சாப்பாடு ரெடி ஆயிடுச்சான்னு பாக்குறேன் வெறும் கிளம்புறான். இவருக்கு என்ன ஆச்சுன்னு ஷீச்சிக்கு ஒண்ணுமே புரியல. வைஷா அந்த பாக்ஸையே பாத்துட்டு இருக்கான். சாப்பிட்டு முடிச்சு அவ்வளவு நேரமாச்சு, தூங்குறதுக்கும் ஷீச்சி ரெடி ஆயிடுறா. ஆனா அப்பயும் கிஃப்ட் கொடுத்த மாதிரி இல்ல. ஷீச்சி நேரையும் மறந்த மாதிரி இருக்கேன்னு வைஷாவை கூப்பிட, ஷீச்சி வேகமா பக்கத்துல கேண்டில் ஒண்ணு புதுசு ஏத்தி வச்சுட்டு, இது இருக்கனால உங்களுக்கு நைட்டு ஃபுல்லா கேண்டில் அணையாது, இதுதானே கேட்டீங்க போதும் இல்ல அப்படின்னு சொல்ல, வேற எதையும் நீ மறக்கலையா அப்படின்னு வைஷா கேக்குறான். ஏதாவது கொடுக்கணுமா அப்படின்னு. இல்லையே அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் போய் தூங்க போறேன் அப்படின்னு ஷீச்சி கிளம்பிடுறா. இன்னொரு பக்கம் நமக்கு தாச்சிய காட்டுறாங்க. தாச்சியோட வீட்டுல தம்பிய மட்டும் மறுபடியும் வீட்டுக்கு பார்சல் பண்றாங்க. அம்மா நீ வரலையா அப்படின்னு கேட்க, இங்க பாருடா தாச்சியும் புருஷனும் மான்வேட்டைக்கு போறாங்க ஷீச்சியோட வீட்டுக்கு, அப்படியே நானும் போய் அவளை பாத்துட்டு வருவேன், அதனால நான் இங்கே இருக்கேன், ஆனா ஒண்ணு கூட்டு போறது சரிப்பட்டு வராது, நீ சின்ன பையன், அங்க இருக்கிறதெல்லாம் சீரியஸ் பிசினஸா இருக்கும், நீ வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்ல, கரெக்டா அப்பன்னு பார்த்து பீச்சி வரான். வந்துட்டு உங்களுக்கு தேவையான எல்லாமே ரெடி பண்ணிட்டேன், கிளம்பலாமா அப்படின்னு கேட்க, மாமா எனக்கு இன்னும் ஒண்ணு வேணும், ரொம்ப ஒரு ஃபாஸ்டான ஒரு குதிரை ஒண்ணு வேணும், ஏற்பாடு பண்ணி தரீங்களா அப்படின்னு கேட்க, இருக்கிறதுலே பெஸ்ட் குதிரையா ஏற்பாடு பண்ணி தரேன் அப்படின்னு பீச்சியும் சொல்லிடுறான். மத்தவங்க எல்லாம் சந்தோஷமா சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இங்க வைஷா கிட்ட அங்க தளபதிங்க எல்லாம் நிக்கிறாங்க. என்னன்னைக்கு அந்த ஃபங்க்ஷன்ல என்னென்ன செய்ய போறோம், என்னைக்கு சண்டை போட்டி வைக்கிறோம், என்னைக்கு மான் வேட்டை வைக்கிறோம் அப்படின்னு ஒரு ஃபுல் ஒரு ஸ்கெட்யூலையே போட்டுட்டு இருக்கான் வைஷா. அது மட்டும் இல்லாம எனக்குன்னு சொல்லிட்டு ஒரு கார்டு ஒண்ணு செஞ்சு வச்சிட்டு இருக்கான் என் பொண்டாட்டி, அதை போட்டுதான் நான் இன்னைக்கு ஃபங்க்ஷனுக்கு வருவேன், எவ்வளவு தெரியுமா நல்லா இருந்தது அது அப்படின்னு ஹார்ட் ப்ரொடெக்டரை பத்தி பேச, உடனே நம்ம தளபதி இதை பத்தியா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கையில எடுத்து கொடுத்துடுறான். இது எப்படி உன்கிட்ட வந்தது அப்படின்னு வைஷா கத்த ஆரம்பிக்க, இது எனக்கு பப்ளி கொடுத்தா அப்படின்னு தளபதி சொல்லிடுறான். உடனே வைஷா ஐயோ மீசையில மண் ஓட்டலையே சமாளிக்கணுமே அப்படின்னு பார்த்துட்டு, இந்த மாதிரி இல்ல, என்னோட ஹார்ட் ப்ரொடெக்டர்ல சுத்தி ஜேட் இருந்தது, நடுவுல ரெண்டு அன்னப்பறவை சேர்ந்து இருக்க மாதிரி இருந்தது, ரொம்ப அழகா இருந்ததுன்னு சொல்ல, ஓ அப்படியா அப்படி இருந்ததா சரி ஓகேன்னு மத்த தளபதிங்க எல்லாம் சமாளிக்கிறாங்க. வைஷாவுக்கு செம்ம பல்பா போயிடுது. இங்க தாச்சியோட தம்பி ஒரு வழியா கிளம்புறான். குதிரையை பார்த்துட்டு ஹாப்பி ஆயிட்டு அவன் கூட போறதுக்கு ஆளுங்க எல்லாம் இருக்காங்க. அவங்களையும் கூட்டிட்டு நான் போயிட்டு வரேன் பாய் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறான்.
வைஷா மறுபடியும் ஷீச்சி கிட்ட உட்காந்து அன்னைக்கு சாப்பிட்டுக்கிட்டே பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆமா எனக்கு வேற ஏதாவது வேலை இருக்கா, என்ன பண்ணும் அப்படின்னு கேட்க உடனே வைஷா இங்க பாரு பீச்சி இருக்கானே அவனும் பயங்கரமா வீரமான ஒரு ஆள் தான், அடிக்கடி சண்டைக்கெல்லாம் போவான். அவனுக்கு சண்டைக்கு போகும்போது அவனை காப்பாத்துறதுக்கு தாச்சி உன் அக்கா என்னெல்லாம் செஞ்சு கொடுப்பான்னு கேட்க ஏன் அக்கா தான் தப்பு பண்ணிட்டாங்களா, என்னாச்சு எதுக்கு அதை பத்தி கேக்குறீங்க அப்படின்னு பயங்கரமா கன்ஃபியூஸ் ஆயிட்டு இருக்கா ஷீச்சி. இல்ல எனக்கு ஒரு மாதிரி நெஞ்சு வலிக்குது, இன்னைக்கு நானும் தளபதியும் சண்டை போட்டு பிராக்டிஸ் பண்ணோம், அப்போ என்ன வந்து கொஞ்சம் தாக்கிட்டான் அப்படின்னு சொல்ல எந்த தளபதி தலைவரை போய் இவ்வளவு வேகமா தாக்குவாங்க, என்ன நடக்குது இங்க, சரி ஓகே நான் என்ன தெரியுமா பண்றேன், உங்களுக்கு காரமே இல்லாம சாப்பாடு கொடுக்குறேன் அப்பதான் சரிப்பட்டு வரும்னு நல்ல ருசியான சாப்பாடு எல்லாத்தையும் எடுத்துட்டு சப்புன்னு இருக்கிற சாப்பாடா வைஷாவுக்கு கொடுக்குறா. இது வேறையா அப்படின்னு அவன் ஒரு பக்கம் சோகமாயிட்டு அங்க இருந்து வெளியே கிளம்புறான். ஆனா அதுக்குள்ள நம்ம தளபதி அந்த கிஃப்ட வாங்கி மாட்டிக்கிட்டு இருக்கிறதுலே பெருமை பண்ணிட்டு அதை பார்த்துட்டே நடந்துட்டு இங்க பாரு எவ்வளவு சூப்பரா இருக்கு, இதை எப்படி திரும்ப காப்பாத்தும் அப்படின்னு பந்தா பண்ண வைஷா திரும்பி பாக்குறான். அதுதான் ஒன்ன காப்பாத்தணும், ஆனா இப்ப நீதான் அதை காப்பாத்திட்டு இருக்க அப்படின்னு திட்டிட்டு போயிடுறான். ஆமா இவரதுக்கு என்ன திட்டுறாரு அப்படின்னு தளபதி கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டு இருக்கான். நேரா பப்ளி கிட்ட போய் தளபதி சொல்லிக்கிட்டு இருக்கான், ஏதோ ஜேடு சுத்தி இருக்குமா அதுல அண்ணா பறவை வேற பறக்குமாமே, அது மாதிரி செஞ்சு கொடுத்திருக்கீங்களாமே அப்படின்னு கேட்க அப்படி ஒண்ணு இல்லவே இல்லையே ஹார்ட் ப்ரொடெக்டர்ல அப்படின்னு பப்ளி கன்ஃபியூஸ் ஆயிடுறா. நேரா வந்து ஷீச்சி கிட்ட உண்மையை சொல்லிடுறா. ஓ இதான் மாட்ரா, அப்படி ஒண்ணு இல்லவே இல்ல, அதை போய் நம்ம எங்க வாங்குறது அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறா. இங்க நம்ம ஷீச்சியோட தம்பி கூட போனவங்க எல்லாம் வேகமா ஓடி வந்து தாச்சி கிட்டே இவன் புருஷன் கிட்டே விஷயத்த சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவர் குதிரை ரொம்ப வேகமா இருந்ததால எங்களால பின்னாடி போக முடியல, அவர் நேரா கிளம்பி நேரா மான்பேட்டை நடக்கிற இடத்துக்கு போயிடுறேன்னு சொல்லிட்டாரு, என்ன பண்றதுன்னு தெரியலன்னு சொல்ல தாச்சி சோகமாயிடுறா. பரவாயில்ல போய்க்கலாம் கவலைப்படாத அப்படின்னு பீச்சி ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்கான். இங்க இருந்து சூஹி ரெடி ஆயிட்டு இருக்கா, பாட்டு பாடிக்கிட்டே இருக்கா. அங்க அவ கசின் வந்துட்டு அக்கா பாட்டு பாடிட்டே இருக்காத, ரொம்ப ஸ்ட்ராங்கான மருந்து குடிச்ச அப்படிங்கறதால உன் குரல் ஆல்ரெடி ஸ்பாயில் ஆயிடுச்சுன்னு சொல்ல மருந்து குடிச்சதாலே ஸ்பாயில் ஆயிடுச்சு, தப்பா பேசாதரா, இந்த ஷீச்சியோட பெரியப்பா இருக்கானே அழகிங்களா தேடிக்கிட்டு இருந்தான் வைஷாவுக்கு காணிக்கையா கொடுக்கறதுக்காக, அதுல அவன் என்ன கண்டுபிடிச்சிட்டு எனக்கு இருக்க அதிர்ஷ்டத்தை கண்டுபிடிச்சிட்டு என்ன கிஃப்டா கொடுக்கணுங்கிறதுக்காக என்ன கடத்தி வச்சிருந்தான். அப்போ நான் வந்து சரி என் குரல் அழகா இருக்கதால தானே இப்படி பண்ற அப்படின்னு விஷத்தை குடிச்சு நானே என் குரலை ஸ்பாயில் பண்ணிக்கிட்டேன், அதனாலதான் என் குரல் இப்படி ஆயிடுச்சு ஓகேவா அப்படின்னு கேட்க ஓ அப்படி நீ வரியா சரி ஓகேக்கா அப்படின்னு கசனும் அங்க இருந்து கிளம்புறான். சூஹி பாக்குறா பாய் ஃப்ரெண்ட் அதாவது வைஷாவோட அண்ணா கொடுத்த அந்த டோக்கன் எடுத்துட்டு சாரி என்னால அதை வச்சுக்க முடியாது இதுக்கும் மேலன்னு நல்லா டேபிள்லயே தட்டி ஒரே உடையா அதை உடைச்சிடுறா. அவளுக்கும் மனசு கொஞ்சம் கஷ்டமா இருக்க மாதிரிதான் மூஞ்சி வச்சிட்டு இருக்கா. இங்க வைஷா நேரா ஷீச்சியை பாக்குறதுக்கு வந்துடுறான். எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஒரு நிமிஷம் நான் உங்களுக்கு ஒரு கிஃப்ட் ஒன்று ரெடி பண்ணிருக்கேன் அப்படின்னு அந்த பாக்ஸ் ஓபன் பண்ண அதுல அந்த ஹார்ட் ப்ரொடெக்டர் இருக்கு, அதே மாதிரி சுத்தி ஜேடு கலெல்லாம் வச்சு கோல்டுல அன்னப்பறவை டிசைன்லாம் வச்சு இதெல்லாம் பார்த்துட்டு வைஷா நல்ல பல்ல காட்டுறான். ஷீச்சியும் சிரிச்சுக்கிட்டு இருக்கா. சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு வைஷா அங்க இருந்து கிளம்புறான். அப்ப அவங்க ஆளுங்க வந்துடுறாங்க. இந்த சூஹி இருக்காங்கல்ல அவங்க அவங்கள பார்த்து முக்கியமான விஷயம் ஏதோ சொல்லணும்னு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்ல நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு ஷீச்சி கிட்ட சொல்லிட்டு வைஷா அங்க இருந்து கிளம்புறான். இன்விடேஷன்லாம் ஷீச்சி ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கா. இங்க பார்த்தா இவளுக்கு ஒரு மாதிரி குரல் ஒரு மோசமா தான் ஆயிடுது, குறைன்னா பேசிட்டு இருக்கா. டாக்டர் வந்து அவ குரலை சரி பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. வைஷா என்ன ஆச்சுன்னு கேட்க கசன் எல்லா விஷயத்தையும் சொல்றான். இந்த ஷீச்சியோட பெரியப்பா இவங்க ரொம்ப அழகுல வந்துட்டு ரொம்ப சூப்பரா இருப்பாங்க, அதிர்ஷ்டம் இருக்கு, குரலும் சூப்பரா இருக்கும்னு சொல்லிட்டு கடத்திட்டாரு. வேற வழியே இல்லாம அவங்களே உங்க வாய்ஸ் எப்படி எடுத்துக்கிட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க, தப்பிக்கிறதுக்கு அவங்களுக்கு வேற வழியே இல்லைன்னு சொல்ல ஷீச்சியோட பெரியப்பாவா என்ன சொல்ற அப்படின்னு வைஷா கேட்டுக்கிட்டு இருக்கான். ஆமா உங்களுக்கு காணிக்கையா கொடுக்கறதுக்காக அழகியங்களை அவர் தேடிக்கிட்டு இருக்காராம், இந்த மாதிரி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்ல வைஷா ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆயிடுறான். அது மட்டும் இல்லாம அண்ணா கொடுத்த கிஃப்ட் இப்படி உடைஞ்சிருச்சு அப்படின்னு சூஹி இவனோட வீக் பாயிண்ட்ல கையை வச்சு அந்த உடைஞ்சு போன டோக்கனை காட்டுறா. உடனே இதை எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே சோகம் ஆயிடுறான். சரி நீ கவலைப்படாத நான் அதை சரி பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு வைஷா சொல்லிக்கிட்டு இருக்க. உடனே எங்க சூஹி பாத்துட்டு இருக்கா. நல்லவேளை உனக்கு கிஃப்டா தான் எனக்கு கொடுப்பேன்னு சொன்னாங்க, அதனால நான் பயம் இல்லாம இருந்தேன், ஆனா அப்பயும் அவங்க பிடியில விடக்கூடாதுங்கிறதுக்காக என் குரலை இப்படியே நானே மாத்திக்கிட்டேன். ஆனா இன்னைக்கு வந்துட்டு என்னோட ஜேடு டோக்கன் இப்படி உடைச்சவங்க நாளைக்கு நம்ம குடும்பத்து பெருமையவே உடைக்க மாட்டாங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு, இதெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு ஆனா உன் பொண்டாட்டி ஏன் தப்பு சொல்ல முடியாது, அவளுக்கு தெரியாது இல்ல அப்படின்னு இவ பேச ஆரம்பிக்கிறா. வைஷா உடனே நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு அங்க இருந்து கிளம்புறான். சூஹி உடனே எந்திரிச்சிடுறா. இதுக்கும் மேல கவலைப்படாத நடக்கிறதெல்லாம் தானா நடக்கும்னு சொல்ல அங்க இருக்க கசனும் சரி ஓகேக்கா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். வைஷா நேரா தளபதிங்க கிட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறான். தளபதி இன்விடேஷன்லாம் கொண்டு போறேன்னு சொல்ல இல்ல இந்த ஷீச்சியோட ஃபேமிலிக்கு இன்விடேஷன் அனுப்ப வேண்டாம் அப்படின்னு அந்த இன்விடேஷன் எல்லாம் கையில வாங்கிட்டு மத்ததை மட்டும் அனுப்பு அப்படின்னு சொல்லிடுறான். இங்க நம்ம ஷீச்சி உட்காந்து மத்ததெல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்ப அங்க பப்ளி வந்து எல்லா விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறா. உங்க பெரியப்பா அப்படி பண்ணிட்டாரான்னு. பெரியப்பாக்கு அறிவில்லையா, இவ்வளவு பெரிய முக்கியமான விஷயம் போயிட்டு இருக்கும்போது
எப்பயாவது யாராவது இப்படி பண்ணுவாங்களா? வைஷாவும் வேற கோவமா இருப்பாரு. நேரா அவ பாக்குறதுக்கு கிளம்பிடுறா. இது என்னது அப்படின்னு அங்க உடைஞ்சு போன டோக்கனை பார்த்து கேட்க, இல்ல இது மாதிரி உடைஞ்சு போச்சு டோக்கன் அப்படின்னு வைஷாவ் சொல்லிக்கிட்டு இருக்கான். சாரி, நான் வந்துட்டு லெட்டர் எழுதி அவங்க எதனால இப்படி பண்ணாங்கன்னு கேட்டு சொல்றேன் அப்படின்னு ஷீச்சி சொல்ல, உன் குடும்பத்துக்காக நீ என்கிட்ட கெஞ்ச போறது இல்லையா அப்படின்னு வைஷாவ் கேட்டுட்டு இருக்கான். இல்ல நான் எதுக்கு, அவர் ஏதோ தெரியாம தப்பு பண்ணிருக்காரு, அதுக்கு அவர் தான் விளக்கம் சொல்லணும்னு ஷீச்சி சொல்ல, நம்ம ரெண்டு குடும்பத்துக்கும் பிரச்சனை வந்துச்சுன்னா நீ சைட் நிப்பியா அப்படின்னு வைஷாவ் கேக்குறான். இப்ப நான் யார் கூட நின்னுட்டு இருக்கேன்? உங்க கூட தானே நின்னுட்டு இருக்கேன். இந்த பிரச்சனைக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்ல, ஆனா அதுல இருக்கிற ஆளுங்களுக்கும் எனக்கும் சம்மந்தம் இருக்கு. சோ நான் கண்டிப்பா அதை பத்தி விசாரிப்பேன்னு சொல்ல, உன் மேல எனக்கு எந்த கோவமும் கிடையாது, டிசப்பாயிண்ட் ஆயிருக்கு, அதனால அவங்களுக்கு யாருக்கும் நான் இன்விடேஷன் அனுப்பல, பீச்சிக்கு கூட நான் அனுப்பாம விட்டுருக்கேன் அப்படின்னு சொல்ல, உங்க நிலைமையே எனக்கு புரியுது அப்படின்னு ஷீச்சி சொல்றா. ஷீச்சியை வேகமா கட்டி பிடிச்சிட்டு, நீ எனக்கு பொண்டாட்டியா மட்டும் இருந்திருக்கலாம், அந்த குடும்பத்து பொண்ணா இல்லாம இருந்திருக்கலாம் அப்படின்னு வைஷாவ் ரொம்ப ஃபீல் பண்ண, ஷீச்சிக்கும் ஒரு மாதிரி மனசு கஷ்டமா இருக்கு. இங்க ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த லூயனை காட்டுறாங்க. லூயன்னா ஷீச்சியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ரெடியா இருந்தான்ல அந்த பையன் சண்டை பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது அவனோட அங்கிள் அங்க வராரு. ஏண்டா நான் அப்பையில இருந்து சொல்றேன், உன் அப்பாக்கு இப்ப ரெண்டாவது பொண்டாட்டியா இருக்கிறதுக்கிட்ட பார்த்து பிஹேவ் பண்ணுன்னு. அவ பாரு, அவ பிள்ளைய தான் வந்துட்டு தலைவன் ஆக்க போறேன், அடுத்த வாரிசு ஆக்க போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்க, கரெக்டா அப்பன்னு பார்த்து ஆளுங்க வராங்க. உங்களை உங்க அப்பா கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு உடனே லூயன் அங்க கிளம்பி போறான். அவங்க அப்பாவும் இந்த ரெண்டாவது ஒய்ஃபும் அங்க நிக்கிறாங்க. நான் உன்னை எதுக்கு கூப்பிட்டேன்னா, நமக்கு வந்து இன்விடேஷன் வந்திருக்குல்ல வைஷாவ் கிட்ட இருந்து, அதுக்கு நான் உன்னை கூட்டு போறது இல்ல, உன் தம்பியை கூட்டு போறேன்னு அந்த ரெண்டாவது ஒய்ஃபோட பையனை பத்தி சொல்ல லூயான் ஷாக் ஆயிடுறான். அப்பா 8 வயசு அவனுக்கு ஆகுது, அவனை கூட்டு போனீங்கன்னா எல்லாரும் சிரிக்க மாட்டாங்களா அப்படின்னு கேட்க, தலைவரை தான் வர சொல்லிருக்காங்க, தலைவரா அவங்க அப்பா போகும்போது கூட யார் போனா என்ன அப்படின்னு அந்த சித்தி கேட்க, லூயனுக்கு ரொம்ப கோவம் வந்துட்டு இருக்கு. நீங்க உடனே அம்மா கிடையாது, பார்த்து பேசுங்கன்னு சொல்ல உடனே அவங்க அப்பா டென்ஷன் ஆயிடுறாரு. அடங்க மாட்டியாடா அப்படின்னு மூஞ்சுக்கு நேரா ஏத்து பேசிக்கிட்டு இருக்க லூயன் பாக்குறான். இங்க பாரு, உங்க அம்மா எல்லாம் செத்து போயிட்டா, இனிமே இவதான் உங்க அம்மா, இதுக்கு மேல வந்துட்டு என்ன பேச வைக்காத, நான் அவனுக்கு தான் எல்லா பொறுப்பையும் கொடுக்க போறேன்னு சொல்ல, லூயன் உடனே அமைதியா பார்த்துட்டு, இதை செய்யக்கூடாதுன்னு தான் நினைச்சேன், நான் என்ன பண்றதுன்னு அவங்க அப்பாவை கழுத்து நெரிச்சு அங்கேயே கொண்டுறான். அவங்க சித்திய தலையிலேயே அடிச்சு அந்த இடத்துல கொண்டு போட்டுறான். அங்கிள் உள்ள வந்து கதவை க்ளோஸ் பண்றாரு. நீ தான் முறைப்படி வாரிசா இருக்க வேண்டியது, நீ எதுக்கடா அப்படி குறுக்கு வழியில ட்ரை பண்ணணும், நீ முன்னாடியே அதை பத்தி என்கிட்ட பேச வேண்டியதானு கேட்க, இதுக்கும் மேல உனக்கு வந்து டவுட் இருந்துச்சுன்னு வச்சுக்க, என் மேல என் அப்பா இருக்கிற இடத்துக்கே உன்னையும் அனுப்பிடுறேன், அப்பாட்ட போய் பேசிக்கிறியா அப்படின்னு லூயன் கேட்க, அந்த அங்கிளே பயந்து போயிடுறாரு. அதோட தான் இந்த எபிசோட் முடியுது. அடுத்தடுத்த ஸ்டோரி ரொம்ப வேகமா மூவ் ஆகுது. என்ன ஆக போது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.